என்னடா மீஸ் இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் தான். அது ஜங்குக்கு ஒரு ஹாட்டாக க்யூட்டாக எடுத்துலான்னு நினச்சேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வயனை பற்றி பார்த்தோன்னா, அவள் வந்து ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. பட் செம்ம டார்க் மைண்டடாக யோசிப்பாளே அது வெளில சொல்லிக்கவும் மாட்டா, வெளில அவன் நினைக்கவும் மாட்டா. இந்த மாதிரி இருக்க பொண்ணு வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு அவள். இப்போது ஜங்குக்கை பார்த்தினா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ப்ளே பாய் மாதிரி இருப்பான். நல்ல பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணுறது அந்த மாதிரி தலைவர் இருப்பாப்புல. இவன் வந்து சிட்டியில் இருப்பான், மைண்ட் வந்து ஊரில் இருப்பாள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு மண்டபத்தை தான் காட்டுறாங்க. அதில் 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. அது வேறு யாரும் அதில் ஜங்குக்கும் வைனும் தான். இப்போ வைன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, ஐயோ ஆள் வேற பார்க்க இப்படி இருக்கா, நீ ஜைஜாண்டிக்காக இருக்கா, இவன் முன்னாடிலாம் என்னால் நிற்க கூட முடியாதே, பார்க்குறது பாரு கோழி பார்க்குற மாதிரி பார்க்குறான், இவன்கிட்ட நீ கற்பை காப்பாற்றவே முடியாதா கடவுளே அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஜங்குக் யோசிக்கிறான், பரவாயில்ல கல்யாணமே வேணாம் நினச்சிட்டு இருந்தோம், ஊரில் அது நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இப்படி ஒரு பொண்ணா, பார்க்க நாட்டுக்கட்டையாட்டம் இருக்கா, தானே உருட்ட வேண்டியதா அப்படின்ட்டு 2 பேருமே இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சிருது. ஸோ ரிசப்ஷனுக்கெலாம் ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் வந்து ஒயினை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒயின் மிரரை பார்த்துட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறா. இவருக்கு வந்து 12th படிக்கும் போதே அவங்க கசினில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு 2 monthsக்கு அப்புறமேட்டு அவங்க அதுக்கப்புறமேட்டு இன்னும் சில கசின்ஸ் அண்ட் ஒயின் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கல்யாணம் ஆன பொண்ணு சொல்லுவாங்க, அவன் வந்து பார்க்க செம்ம ஹாட்டாக இருப்பான் தெரியுமா, ஹாட்டாக இருக்கிறத விட ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான், என்னால் எந்திரிக்கவே முடியல 1 வீக்காக, இவனெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்களோன்னு இருக்கு, தினமும் போட்டு பாடாக படுத்துறான், நோஞ்ச மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் பார்க்க இப்படி இருக்கான், எப்படி என்னாலும் பொறுத்துக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஆனால் அவளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வைன் கேட்குறா, ஜெய்ஜாண்டிக்கானா புரியலை, அப்படி இருந்தால் எல்லாம் ஹேண்ட்ஸமாக தானே இருப்பாங்க, அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு சொல்லுவோம். அவள் வந்து டபுள் மீனிங்காக ஒன்று சொல்லுவா. அது வைன் கேட்டுட்டு, ஐயோ அப்படியா, ஐயோ அப்போ வந்து நல்ல பெருசாக ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ண பசங்களை கல்யாணமே பண்ணக்கூடாதா, தப்பா, நானாக இருக்கவும் பொறுத்துக்கிட்டேன், நீலாம் இருந்தால் அங்கேயே செத்து போயிடுவேன், பிகாஸ் வந்து அந்த மாதிரிலாம் ஆளுங்களுக்கிட்டே போகக்கூடாது, புரியலை. இப்போ மேபி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், அப்போ வந்து என்ன சொல்கிறது, நல்லா வந்து உனக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ, நீ இப்படி பூனை குட்டி மாதிரி இருக்க, உன்னை விட கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் ஒல்லியாக இருக்க, அந்த மாதிரி வந்து உடம்பை பார்த்துக்கோ, யாரையுமே வந்து இன்னும் நல்லா வெல்ட்டாக இப்படி இருக்கவங்கிட்டலாம் போயிடாது, மாட்டிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே ஆமாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வயனுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கும், ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற பையனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்ட்டு. அப்படி பண்ணால் அவளுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு அவளுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை நினச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. போச்சு இத்தனை நாள் காப்பாற்றி வச்சிருந்தேன், மானம் மரியாதை எல்லாம் போச்சு, எங்க அறுப்பு போதா, ஐயோ அவன் வேறு எப்படிப்பட்டவன் தெரியல, பார்க்கவே நல்லா ஷர்ட் பொட்டலெல்லாம் கழட்டி போட்டு அப்படி இருந்தோம், அவன் கழட்டி போடும் போதே அவனை அப்படியே முத்தணும்னு தோணுச்சு. என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நான் ஒரு புள்ள பூச்சின்னு எனக்கு தானே தெரியும் நான் உள்ள என்னன்ட்டு. வயன் இந்தம்மா பால் குடி. எதுக்கத்த, ஐயோ குடிமா, நீ காலேருந்து கொஞ்சம் சாப்பிடவே இல்லை, இந்த இது கொஞ்சம் குடிச்சுக்கோ, அப்புறமேட்டு அவனுக்கு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் நைட் அப்போ. சரி அத்தை கொடுக்குறேன். இவ ஒருத்தி நல்லா பெத்து போட்டு வச்சிருக்கா அப்புறம் குத்துக்கலாட்டம் பிள்ளைய, அப்படியே பால் கிளாஸ் எடுத்து அவன் மண்டையிலே உடச்சிடலாம் போல, எவ்வளோ காண்டேத்துறாங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது, எத்தனை தடவை எங்கள் அத்தைக்கிட்டேயும் எங்கள் அப்பங்கிட்டேயும் சொன்னேன், இவனை மாதிரி ஆளெல்லாம் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கன்னு. கேட்டாங்களா நல்லா இருப்பாங்களா, இன்னும் 2 hours இருக்கு, 2 hoursல எல்லாம் போகும்போது முடிஞ்சு போச்சு, ஐயோ
அப்படின்ட்டு புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைட் ஜங்குக் பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஒரு சுகர் பேபி இருக்கும். அவள் தான் பேசிகிட்டு இருக்கா. ஹே ஜங்குக், சொல்லலினா என்ன எப்போ பார்த்தாலும் ரகடாகவே பேசுவியா? உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. சொன்னாங்க நீ ஊருக்கு போயிட்டேன்னு. அங்கே எதுக்கு போன? எனக்கு மேரேஜ். அச்சோ, முடிஞ்சிருச்சா? இதுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? இல்லை, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சே ஆகணும். ஏன்? அது பொண்ணு ரொம்ப பாவம். சரி முட்டு ஃபோனை அப்படின்னு சொல்ல போவா. சரி இதுக்கப்புறமேட்டாச்சும் என் கூட பேசுவியா? எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிருப்பான். இப்போ டைமை தான் பார்க்குறான். 10:30 வருவாளா? அவள் புள்ள பூச்சி மாதிரி இருக்கா, பேசவே மாட்டாளா? ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் எப்படி தானோ. இப்போது டைம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும். ஐயோ 2 மணி நேரம் இருந்துச்சு, அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அவன் ஒன்று யோசிக்கிறா. நம்மளோட ரொமான்ஸை எப்படிலாம் வைக்கலான்னு இருந்தோம். பேசிக்காவே ரொமான்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டார்க் ரொமான்ஸ் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருந்தேனே, எல்லாம் போச்சு. இவங்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் பார்க்கவே அப்படி இருக்கும். எனக்கு பிடிக்கவே என் வாழ்க்கை இப்படி முடிச்சிருக்கணுமா? ஐயோ 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 அப்படின்ட்டு இவதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. பேசிக்காகவே ஒயினுக்கு வந்து ரொமான்ஸ் பிடிக்காது, டார்க் ரொமான்ஸ் தான் பிடிக்கும். அவளை யாராச்சும் அடிச்சு அந்த மாதிரி பண்ணாதான் அவளுக்கு பிடிக்கும். பட் அதை அவள் வெளில காமிச்சிக்க மாட்டா, மனசுக்குள்ளேயே தான் அதையும் வச்சுப்பா. ஸோ இப்போது இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான நேரமும் வந்துடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கொடுத்து விட்டு அமுச்சிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் உள்ளே இருக்கான். ஒயின் ரூம் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வரா. ஜங்குக் வந்து ஒயினை தான் ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கா. ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு அதில் வந்து நெச்சிச்சுடி ஜிமிக்கிலாம் போட்டுட்டு பார்ட்டேஷனில் குங்குமம்லாம் வச்சுட்டு பக்கா உமனாக நின்றுட்டுருக்கா. ஜங்குக் எவ்வளோ பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணி வந்திருப்பான். பட் வந்து ஒயினை இப்படி பார்த்தோன்னே உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எதுக்கு அங்கேயே நிற்கிற ஒயின் அல்லவா? இதோ வரேன் அப்படின்ட்டு அவளை போய் அந்த பாலெல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்குறா. இல்லை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு அவன் போய் உட்காந்துருப்பான். ஒயினையும் உட்கார சொல்கிறான். இல்லை பரவாயில்லைங்க உட்காருன்னு சரி அப்படின்ட்டு இவன் வந்து ரொம்ப தள்ளி உட்காந்துருப்பாளா. இதை ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு இவ்வளோ தள்ளி உட்காரான்ட்டு முன்னாடி போய் பார்ப்பான். ஐ மீன் வந்து அவளுக்கு வந்து கிட்ட போய் உட்காந்துருப்பான். பட் அப்பயும் ஒயின் இல்லையே, நட இப்படி வரான் அப்படின்ட்டு 8 டோஸ்ட் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு டோஸ்ட் சரியில்லையே அப்படின்ட்டு உடனே அவள் பேச ஆரம்பிப்பா. அப்புறம் ஜங்குக் அவங்க முழு பேர் ஜியான் ஜங்குக் தானே, அது தெரியாம தான் கல்யாணம் பண்ணியாக்கும். அச்சோ அப்படிலாம் இல்லை, இது நீங்கள் ஓப்பன் டைப் போல் வெளிப்படையாக பேசுகிறீங்க, சூப்பர். ஆமாம், அதனாலே கொஞ்சம் எப்படி கேர்ஃபுல்லாக பேசு. ஓகே ஓகே. இவன் கொஞ்சம் ரக்கட் டைப்பு கூல் டைப்புன்னு சொன்னாங்க, அதுக்கு நீ இப்படியா? சரி நம்ம ரூட்டுக்கு வரும். என்னங்க? இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்கட்டுமா? தூங்குறியா? நானும் காலையிலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மண்டபத்தில் உட்காந்து நான் தான் உனக்கு தாலி கட்டி விட்டேன். 2-3 ரவுண்டு சுற்றினேன். ரிசப்ஷனில் நிற்க கூட இல்லை, உட்காந்துட்டே தான் இருந்தேன். உனக்கு என்ன டயர்டு? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? எனக்கு டயர்ட்னஸே இருக்காதா அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ அதெல்லாம் ஜங்குக்கு வந்து காதுலேயே வாங்கியிருக்க மாட்டான். ஒயின் வந்து அப்படியே ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஒரு தைஸ் மேலே உட்கார வச்சுருப்பான். ஏய் என்னடி உன் வாய்ஸே இவ்வளோ தானா? எனக்கு கேட்க மாட்டேங்குது, ஒழுங்கா பேசு. அது வந்து இப்போ மட்டும் என்ன வாய்ஸ் ரேஸ் ஆகுது,
இதே மாதிரி பேசு. எனக்கு எல்லாம் கேட்காது. நீ இப்பெல்லாம் எனக்கு சவுண்டே கேட்காத மாதிரி பேசுறியோ இப்பெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். எப்படி அப்படின்ட்டு அவன் சொல்ல அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். அவனால் பொறுத்துக்கவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ்ஸாக இருக்கும். எனக்கு வந்து மூச்செல்லாம் முட்டுது. எனக்கு விடுங்கன்ட்டு பிடிச்சி இழுத்துருவா. என்னடி இல்லைங்க, அது வந்து நான் பீரியட்ஸில் இருக்கேன், ஸோ அதனால வேண்டாமே. இதான் ஜங்கு காண்டாயிடுறான். பீரியட்ஸ் அப்புறம் எதுக்கு ஒன்று இங்கே காமிச்சு வச்சாங்க? இல்லை உங்ககிட்ட நான் சொல்லலை, சாரிங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இது இங்கே உட்கார வச்சிருப்பான், பொம்மை மாதிரி அப்படியே தூக்கி போட்டிருப்பான் கட்டிலில். பாதான் துருன்னு பார்க்குறா. ஐம் சாரிங்க. பரவாயில்ல, அதுதானே பண்ண முடியாது, அது தவிர மற்ற எல்லாமே பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறான். என்னது அப்படின்ட்டு சொல்லுவோம். இல்லை ஃபோர் பிளே. இவளுக்கு நல்லாவே புரிஞ்சது இவன் என்னதான் சொல்ல வரான்ட்டு. இல்லை எனக்கு அப்படின்னா என்னதுன்னே தெரியாதுன்ட்டு போய் படுக்க பாப்பா சைடில். அவன் உடனே காலை பிடிச்சி இழுத்துருப்பான். ஏய் என்னடி நான் இப்போ ஒன்று படுக்க சொன்னா, நமக்குள்ள கொஞ்சம் பேசணும். நான் உங்களை இது வரைக்கும் 2 தடவை தான் பார்த்துருக்கேன். ஒன்று கல்யாணத்தில், இன்னொரு பொண்ணு பார்க்க வரைச்சேன். உண்மையை சொல்ல போனோம் எனக்கு உனக்கு அப்படின்ட்டு அவன் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டார் ஆகுது எதை சொல்ல போகிறான்ட்டு. அவ்வளோ ஒரு கோல்டு ஃபேஸை பார்க்குற டக்குன்ட்டு. அதுவா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு போக்குவரத்து விடுங்களேன் அப்படின்ட்டு சொல்லுவா. தூங்கணுமா அப்படின்ட்டு கேட்கும். ஆமாம் தூங்கணும். சரி ஓகே, பட் எனக்கு எதையாச்சும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும். இந்த தலைக்கான இருக்கு பாருங்கன்னு எடுத்து அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துருப்பா. எனக்கு இந்த பிள்ளை அந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்ட்டு இவன் எதையோ கை காட்டுறான். எதன்ட்டு ஒயின் கீழே குனிஞ்சு பார்க்குறா. பார்த்து அவன் பிரஸ்ட்டை தான் காமிச்சிட்டு இருந்திருப்பான். இருங்க என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க சி அப்படின்ட்டு இவன் என்னதான் மனசுக்குள்ள சொன்னாலும் என்னடா இவன் நிஜமாக டார்க் ரொமான்டிக்கானாலும் சூப்பர், உனக்கு ஏத்தாள் தான் கிடச்சிருக்கானா? இல்லை இதே மாதிரி போயிட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு டார்க் ரொமான்டிக்கான ஆள் வேணும். ஜங்குக்கு அது பக்காவாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு ஜங்குக்கு என்னன்னே தெரியல. ஓகே சூப்பர், ஏதோ ஒரு வகையில் நல்லா நடந்திருக்கு போல நமக்கு அப்படின்ட்டு விட்டுருப்பா. ஆனால் ஜங்குக்கு வந்து ரொம்ப பிக் பாயாக இருப்பானா. இவனெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு இப்போ வரைக்குமே அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லை நான் தூங்கணும் அப்படின்ட்டு சொல்லவும் ஒன்றுமே இல்லை. ஜங்குக்கு அவளோட இதுவை பிடிச்சி இழுத்துருப்பான். ஐ மீன் அந்த சேலையை பிடிச்சி இழுத்த உடனே அது பின்னும் கழண்டு மொத்தமும் இப்போ அவுந்துக்குச்சு. ஒரு இழுதான் இழுத்துருப்பான். அவள் சுற்றி போய் கீழேயே விழுந்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருப்பா கையை வச்சு. இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே வந்துட்டுருக்கான். முன்னாடி அந்த சாரி பல்லு எடுத்தது அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கான். இவளுக்கு திக்குன்னு இருக்கு. இது என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு இவன் அப்படியே வித்துட்ருப்பாளா, முடிச்சிட்ருப்பா. அதை பார்த்துட்டு அப்படியே அவன் நெய்ஸில் ஸ்போரில் காய வச்சு முட்டி போட்ட மாதிரி ஏய் எந்திரி அப்படின்றான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் எந்திரி அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. ஒன்றுமே இல்லை, ஜங்கு உங்களோட காலை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிடுவான். என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போவான். நீங்கள் வர மாட்டேன்னு ரொம்ப அங்கே இருக்க ஒரு டேபிளை பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் கையும் பிடிச்சிட்டு 2 காலையும் பிடிச்சிட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே உங்களை தூக்கி போட்டு அப்படியே பெட்டில் போட்டிருப்பான். சொல்லிட்டே இருக்கேன் என்னடி என்ன டே டைம் தானே கம்முன்னு இருக்கணும் ஷூ அப்படின்ட்டு கையை காட்டுறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா
இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா என்னன்னா கேரட் இருக்கே தோறும் வருது அப்படின்ட்டு தப்பிக்கலான்னு பார்ப்பீங்க. பட் ஒன்றுமே இல்லை, அவன் 2 கையை வச்சு லாக் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பான். இப்படியே ஒரு 7 or 8 டேஸ்க்கு இதை பாஸ் ஆகிட்டு இருக்கும். அவன் கேட்கும் போதுலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேட் இருக்குது, நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலான்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மந்தோட டேட் எப்போயும் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிட்டு இருந்திருக்கும். பட் வந்து இதை பற்றி அவனுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. என்னடா இத்தனை நாள் ஆயிருக்கே அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 10 days கிட்ட ஆயிடுச்சு. 10 daysக்கு அப்புறமேட்டு தான் ஜங்குக் வந்து வாயின் கிட்ட வந்துடுறான். வாயின் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பொய் சொல்லி வச்சுருக்கோங்கிறதே மறந்துட்டா. அவன் கேட்கும் போது இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருப்பா. இப்போது வாயின் தான் நல்லா படித்து தூங்கிட்டு இருந்திருப்பா. இவன் வேலைக்கு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு நேரம் ஆகிட்டு இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆன அப்போ சிட்டிக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது வீட் டோர் ஓப்பனில் தான் இருக்கும். என்னடா ஓப்பனில் போட்டு என்ன பண்ணுறா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ரூமில் தான் வந்து பார்க்குறாங்க ஜங்குக். வாயின் நல்லா குளிச்சுட்டு நல்லா பாத் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் நீஸ் வரைக்கும் தான் இருக்குது, அது தைஸ் வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஷர்ட்டு. அதை போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படி படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு செக்ஸியாக படுக்கிறது அப்படி பார்த்து அடுத்த செகண்ட் டெம்ப்ட் ஆகுது. என்ன இப்படி இருக்கா அப்படின்ட்டு. எந்திரி, என்னங்க எனக்கு வயிறு வலி, நீங்கள் போங்க. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லவும் எந்திரிச்சு உட்காந்துருப்போம். என்ன வேணும் உங்களுக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 10 days-ஆக வயிறு வலி, அது வலி, இது வலின்ட்டு துணி சொக்க சொல்லிட்டு இருக்கேன். எந்திரி அப்படின்னோடனே எந்திரிச்சு நின்றுடுறா. என்னங்க வயிறு வலி தானங்க சொன்னேன். 10 days-மா உனக்கு பீரியட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. கணக்கு போட்டு பார்க்குறோம். ஐயோ செத்தோம் அப்படின்ட்டு. அதுவா தப்பாக சொல்லிட்டேங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்க்கு முன்னாடி ஆகணும். கொண்டாடிடலாம், நான் போய் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரவா அப்படின்ட்டு சொல்லுவான். சரி ஓகே போ, இருந்தாலும் இதுவே நல்லா தான் இருக்கும், எனக்கு தேவையில்லை. சரி சாப்பிட்டு வந்துடுங்களே அப்படின்ட்டு சொல்லுவா. நீ போ, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்ட்டு போயிருப்பா. இப்போ வாயின் தான் ரூமை விட்டு வெளில வந்துட்டு, ஐயோ எனக்கு டார்க் ரொமான்ஸ்னா பிடிக்கும் தான், ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு அப்சஷனே இருக்குதான். ஆனால் இவன் கூட ஐயோ அதுக்கப்புறமேட்டு யாரு கூட பண்ணவும் முடியாது. ஆனால் எனக்கு இப்போ பயமா இருக்கு. எனக்கு இப்போ வேணும், இதுக்கெல்லாம் பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டானா அப்படின்ட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு கிச்சன் வழியாக தான் போவா. அவங்க வீட்டில் 2 ரூம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ரூமை தான் போய் பார்க்குறா. அது நார்மலாக ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு சடனாக ஒரு ஐடியா வந்துடுது. அப்படின்ட்டு கிச்சனுக்கு தான் போகிறா. அவனை வாங்கி வச்சுருந்த சில ஸ்நாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் தான் போடுவா. அண்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு கரண்ட் ஸ்டவ் மாதிரி இருக்கும், அதையும் கொண்டு போய் அங்கே வச்சுருவா. நிறைய மேகி பேக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருப்பா. எல்லாத்தையும் வச்சுட்டு டன் ஓகே அப்படின்ட்டு போயிருப்பா. இப்போ போயிட்டு லன்ச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டின்னருக்கு தான் கூப்பிட்றா. இப்போ ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒயினை தான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வராங்க. ஒயின் வந்து இப்போ ஒரு பீச் கலரில் சாரீ கட்டியிருப்பா. அவளோட ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் செம்மவே இதுவாக இருக்கும். டெம்ப்டாவது ஜங்குக்கு இத்தனை நாள் முடிக்காமல் இருந்திருந்தான், இதுக்கு நீ என்கிட்ட செத்தடி அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கான். ஏற்கனவே ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளே பாய் வேறு, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு இந்த 10 days-ஆக எதுவும் பண்ணாமல் இருக்கும் போது அவனுக்கு அவ்வளோ டெம்ப்டாகுது. ஒயினை பார்க்க ஒயினோட ஹிப்லாம் நல்லாவே ரிவ்யூ ஆகுது. எல்லாம் பார்க்க அவன் வந்து அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்கான். இதை ஒயின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு எங்கே சாப்பிடுங்க அப்படின்ட்டு கத்துவாளா. ஏய் பெத்துக்குடி கத்துற, இல்லை சாப்பிட சொன்னோம், நீங்கள் சாப்பிடவே இல்லைல்ல அதான் இப்படி சொன்னோன்னே சரி ஏதோ சரியாம பண்ணுறப்பா போலன்ட்டு விட்டுருப்பான். அவனும் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போங்க, அதோ இதெல்லாம் பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன், நீங்கள் ரூமில் போய் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவா.
இப்போது ஜங்குக் போன அடுத்த செகண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா வாட்டர் பாட்டிலாம் 2-3 பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரூமில் அந்த கெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சுப்பா. இப்போ ஜங்குக் தான் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணி பார்ப்பான். அந்த ரூமோட டோரு கீயும் வந்து ஒயின் கிட்ட தான் இருக்குமா, அதனால வந்து ஜங்குக் வந்து இந்த ரூம் தான் போயிருக்கா அப்படின்லாம் எந்த ஐடியாவுமே இருந்திருக்காது. வருவான்னு உட்காந்துட்டு இருப்பா. இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு வெளில வந்து பார்ப்பாங்க. பார்த்தா யாருமே இல்லை அங்கே கிச்சனில். ஒயின் கத்திட்டு இருக்காங்க. அப்போதான் கெஸ்ட் ரூம் வந்து க்ளோஸ்டில் இருக்க மாதிரி இருக்கு. அங்கே போய் தட்டி பார்க்கும்போது தான் அது லாக்ல இருக்கு. ஒயின் என்னடி பண்ணுற உள்ள வெளில வா அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் இன்னைக்கு இந்த ரூம்லேயே படுத்து தூங்கிக்கிறேன். ஜங்குக்கு சரி கட்ட கோவமாயிருச்சு. இப்போ வர்றியா இல்லையாடி? ஐயோ நான் வரல, என்ன விட்டுருங்க, உங்கள் கூடலாம் யார் வருவா, ஒழுங்க ஓடிப்போங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜங்குக்கு இன்னும் கோபமாக வருது. இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு அவர்கிட்ட பேசினதே கிடையாது. அவ்வளோ மரியாதையாக பேசி மரியாதையாக போவாங்க. இப்போ இப்படிலாம் சொன்னோன்னே எங்கேருந்து வந்துச்சுனே தெரியலக்கும். இப்படி வர்றியா இல்லையா, என்னைக்கா இருந்தாலும் வெளில வந்து தான் ஆகணும். என் கையில் மட்டும் மாட்டினேன், மாட்டும் போது பார்த்துக்கலாம், வாங்கம்மா காது வலிக்குது. அப்போதான் ஜங்குக் கொண்டு யோசிக்கிறான். லாஸ்ட்டாக கேட்குறேன், உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், மரியாதையே வெளில வந்துடு. முடியாதுன்னு சொல்கிறேன், உங்களுக்குலாம் வேலையே இல்லையா? ஆளையும் மோகரையும் போயிரு, நல்லா ஜாண்டிக்காக வந்து நிற்கிது. நான் எப்படி இருக்கேன்? நல்லா ஹாட்டாக க்யூட்டாக இருக்கேன்ல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா வந்து கொரியில மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு. உங்கள் கூடலாம் என்னால் இருக்க முடியாது, போங்க. இன்னும் 2 நாள் டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்க கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு சத்தியமாக உங்களை பிடிக்கவே இல்லை. ஏதோ தெரியாதனமாக எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. இன்னும் நீங்கள் தான் பெரிய நல்லவன் வல்லவன் சொல்லியிருந்தாங்க. இந்த 10 டேஸில் தான் பார்த்தேனே உங்கள் லட்சணம். உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பொண்ணுங்க நம்பரு. அவங்க கூட என்னால் இருக்க முடியாது. இங்கே ஒரு ஆள் உங்கள் கூட இருப்பாங்க, வாங்க. அப்போ ஜங்குக் கடைசியாக கேட்குறேன், மரியாதையாக கதவை தர்றேன், ஒரு 2 ஸ்லாப் கொடுத்துட்டாச்சு கம்முன்னு இருந்துடுறேன். நான் மட்டும் இப்போ உள்ளே வந்தேன், செத்தடி. நான் செத்தனா? ஒழுங்க ஓடிப்பாங்க. அதான் சொல்கிறேன்ல உங்களை பிடிக்கலன்ட்டு. நல்லா கிளி மாதிரி இருக்கிற என்ன குரங்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்கள மொத்தம் இருக்கணும். இத்தனை நாள் இதோ போனால் போதுன்னு பொறுமையாக இருந்துட்டு போனால் இன்னும் ஓவரே பண்ணுறீங்க. நான் தான் இத்தனை நாள் தள்ளி போட்டுட்ருக்கேன்ல, உங்களுக்கு புரியல? எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னா என்னால் பிடிக்காமலாம் அவங்க கூட வந்திருக்க முடியாதுங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்க, செகண்ட் மேரேஜ். ஓகே, உங்களுக்கு தான் நிறைய சுகர் பேபிஸ் இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அவள் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு ஷாக்கு மேலே போயிட்டுருக்கு. பிகாஸ் ஒயின் இது வரைக்குமே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணை தான் பார்த்துருப்பாங்க. இப்போ இப்படிலாம் பேசுறதை பார்த்துட்டு யாரா இவ இப்படி பேசுகிறாளேன்ட்டு கோபமும் வருது, இதே செகண்ட் டவுட்டும் வருது. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, ரூமுக்கு தான் போகிறாங்க. ட்ரா ஓப்பன் பண்ணி ஸ்பேர் கீன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்குது. அதை ஓப்பன் பண்ணாதீங்க, கீ என்கிட்ட இருக்குது. லூஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. இப்போ பெட்டில் தான் உட்காந்து வரலாம் பேசிகிட்டு இருப்பாளா? இவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்குள்ளே வந்திருப்பான். என்னடி என்ன பேசினேன், வாங்கி கட்டிக்காதியா? தோ வந்துட்டேன், என்ன பண்ண போகிறேன்? நான் சும்மா ப்ராங்க் பண்ணுங்க, நமக்கு மேரேஜ் ஆகி இப்போ தான் ஆச்சுல்ல அதான் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில பாப்பா. அப்படியே ஒரு செகண்டு அப்படியே ஜங்குக்கு வந்து என்னோட கழுத்து பிடிச்சிக்கிறான். என்ன பேசினேன் நீ அப்படின்ட்டு அப்படியே தரன்னு கொண்டு போய் அவன் ரூமுக்கே கூப்பிட்டு போயிருப்பான். போட்டு தொப்புன்னு பெட்டில் போடுறான். ஐயோ ஐயோ, உனக்கு ஒரு வேலை இல்லையா, வலிக்குதியா? ஓ யோவா, ஏய் எதுக்கு நீ இவ்வளோ நாள் இங்கே இன்னசென்ட் மாதிரி இருந்த? இன்னசென்ட் மாதிரினா நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே, உருட்டாத. பின்ன நீங்கள் பார்க்க ஜெய்ஜாட்டிக்காக இருக்கீங்க, அவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது. ஏன் கூட இருக்க முடியாதா? டே அப் டு பாட்டம் பார்க்குறான்.
அவனுக்கு பார்க்க பார்க்க டெம்ட் ஆகுது. ஒயின் எதுவுமே பண்ணணும்னு தோணலை, பட் வந்து டெம்ட் ஆகுது. அடிக்கணும்னு தோணுது தவிர மற்ற எல்லாமே தோணுது அவனுக்கு. மண்டை மேலே கையை வச்சுட்டே சொல்கிறான், பாருவான் இது எல்லாமே வந்துட்டு வாங்கி கட்டிக்காத. சத்தியமாக என் கோவத்தை நீ பார்த்ததில்லை, பார்த்ததுதான் நீ முன்னாடிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ அப்பப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்களுக்குள்ள என்னால் இருக்க முடியாது. அவ்வளோதான். ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படியே போய் ஒயரோட காலை பிடிச்சி அப்படியே டிஷர்ட்டை மேலே தூக்கியிருப்பாங்க. அவர் இன்னர்ஸ் தான் இருக்கும், அதை அப்படியே கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்க. அண்ட் வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கிஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கையெல்லாம் நல்லாவே ப்ளே ஆகுது. மைண்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆனால் அப்பயுமே அவங்களால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. விடுங்க, ஐயோ விட்டு தொலைங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு நீ ஏதாச்சும் பண்ண உனக்கு தான் சேதாரம், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அவனை ஒரு கையாலேயே 2 பேரும், அதாவது 2 கையும் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கையெல்லாம் நல்லாவே ப்ளே ஆகுது. அவன் கழுத்துக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லாவே பிடிச்சி அமுத்துறான் கீழே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கரிங்லாம் பண்ணுறான். இப்போது இன்சென்ட் தான் பண்ண போகிறான். ஐயோ என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எதுவுமே உங்களை சொல்ல மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ்லாம் வேண்டாம், உங்க கூடயே இருக்கு, என்னை விட்டுருங்க. ஓ என்ன சொன்ன, நீங்கள் கிளி மாதிரி இருக்கீங்க, குரங்கிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேசின நீட்டு ஒரு ஸ்லாப் தான் கொடுக்குறாங்க, அவன் அன்கான்ஷியஸ்க்கே போயிடுறா. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவன்ட்டு. இப்போ அப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது, நல்லாவே ஒரு மூவ் ஆன் சவுண்ட் கேட்குது. போதும் போதும், எனக்கு பெயினாக இருக்கு, விடுங்க. பெயினாக இருக்கா, பெயினாக இருக்குன்னு அனுபவிக்கிற மாதிரியே சொல்றியேடி. சரி ஓகே ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, விடுங்க விடுங்க. இப்போ தான் பிடிச்சதா? ஆமாங்க இப்போதான் பிடிச்சது, விடுங்க. இருடி, இன்னும் 2 hours தான் இருக்கு, இன்னும் 3 to 4க்கு போகலான்னு இருந்தேனே. என்னால் முடியலங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் இது பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இப்போ 2 பேருமே நல்லா ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயின் வழக்கம் போல் எந்திரிக்கவே முடியல. ஐயோ அப்போவே சொன்னாங்களே, அதை இதை சொன்னாங்களே, போய் இவனு போய் கல்யாணம் பண்ணி தொலைஞ்ச பேருன்ட்டு இப்போ முன்னாடியே நல்லா திட்டுறா. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் காதிலே வாங்காமல் அவனோட ஸ்லீவ்ஸை மடிச்சுட்டே சொல்கிறான், சும்மா கத்திட்டு இருக்காதடி, எப்போ பார்த்தாலும் சும்மா கத்திக்கிட்டே இருப்பியா ஒயின், பின்ன எனக்கு வலிக்குது, உங்களால தான் வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே கை நீட்டி காட்டுறா. இப்போ ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து ஒயின் வந்து அப்படியே சின்ன மேலே தூக்கி, என்னால் தாண்டி இதெல்லாம் உனக்கு வலிக்கணும், என்னால் மட்டும்தான் வலிக்கணும் அப்படின்ட்டு சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு பாய் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கும் கிளம்பியிருப்பான். இப்படியே ஈவினிங் டைம் பாஸ் ஆகுது. ஒரு 7:30 கிட்ட ஜங்குக் வீட்டுக்கு வந்திருப்பான். ஒயின் அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் கலரில் டைஸ் வரைக்குமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அண்ட் வந்து அதே மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, பேக் பண்ணுறதுக்காக சில மாவுஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உள்ளே அந்த ஜங்குக் இதை பார்த்துட்டு இருந்திருப்பான். பக்கத்தில் வந்து அவங்க ஒரு சாக்லேட் பேட்டில் வச்சுருப்பாங்க. ஐ மீன் அதை வந்து கரைச்சி வச்சுருப்பாங்க மெல்ட் பண்ணி, அதில் சேர்க்கறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக. அது ஒரு பவுலில், பெரிய பவுலில் இருக்குது. அதையும் ஒயினையும் தான் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே இங்கே தான் வராங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டிங்களா, இருங்க கொஞ்ச நேரம் தான், இன்றைக்கி வந்து நான் புதுசாக ஒரு டிஷ் பண்ணுறேன், அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கு தான் இதோ அது இருக்க பாருங்க, அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த டிஷ்ஷை நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு பேக் பண்ணுறாங்க. ஏங்க உங்களுக்கு இது பிடிக்காதா? இல்லை
எனக்கு அந்த மொத்த சாக்லேட் வேணும். ஏன் அந்த மொத்த சாக்லேட் உங்களுக்கு வேணும்? பிகாஸ் அது எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன். அச்சோ, அவ்வளோ சாப்பிட போகிறீங்களா? கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படியே அப் டு பாட்டம் பார்க்குறான். அவனுக்கு இன்னுமே டெம்ட்டாக தான் ஏறிட்டு இருக்கு. அப்படியே ஒயனோட டிஷர்ட் கழட்டியிருப்பான். என்ன பண்ணுறீங்க? எப்படி கலட்டினீங்க? ஏன் டிஷர்ட் அப்படின்ட்டு அவன் பாட்டு கத்திட்டு இருக்கா. பயமுடு அப்படின்ட்டு அந்த பவுலில் இருக்க சாக்லேட்ஸை தான் அப்படியே அவன் கையில் எடுக்கிறான். அது அப்படியே ஒயனோட ஒவ்வொரு பாய்ச்சலுமே இது பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. எங்க விடுங்கன்ட்டு தப்பிக்க பார்ப்பா. பட் நோ யூஸ். அப்படியே லாக் பண்ணியிருப்பான் ஜங்குக்கு வந்து. அப்படியே அவன் ஒரு கையால் வயனோட 2 கையும் முடிச்சிருப்பான். ஸோ வயனால ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது, வழக்கம் போல தான். இது எங்க விடுங்க, போதுங்க, நான் எதுவும் ஆரம்பிக்கவே இல்லையேடி அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சாக்லேட்ஸ் எல்லாம். இவன் என்னடா புது விதமாக பண்ணுறானேன்ட்டு அவளுக்கே ஒரு செகண்ட் ஷை ஆகிடுது. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ அண்ட் அந்த நைட்டும் அப்படியே ஹாட்டான ஒரு மேக்கப் செஷனில் போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதோட தான் காய்ஸ் இந்த பார்ட் முடியுது. இந்த ஒன் ஷாட் முடியுது. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தா இதில் எதுவுமே இருக்காது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி அவங்களுக்காக கேட்டிருந்தாங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்லேயும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என் செல்ல குட்டீஸ்க்காக நான் இது போட்டேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணுறங்க, பிடிச்சவங்க நம்பிக்கையாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகேவா? பை அம்மீஸ்.